அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட துண்டோள் மணிவண்ணா உன் தேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. சபையிலே கூடியிருக்கிற பக்த கோடிகளுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ திருமால் பெருமை அப்படிங்கிற தலைப்புல பெருமானுடைய சிறப்பு பத்தி சொல்ல போறேன். பெருமானுடைய சிறப்பை பத்தி சொல்ல போறேன். சேர்ந்து சொல்லுங்க. அதுக்கு பக்த கோடிகளாகிய நீங்கள் அத்தனை பேரும் எங்கிட்டயே உங்க காதையெல்லாம் கொடுத்துட முடியாது கேட்டுக்கிறேன். பகவானுடைய பெருமையை பல பாசுரங்கள்ல பாடி நம்ம எல்லாம் பரவசமூட்டி இருக்கிறார் பெரியாழ்வாருக்கு பட்டர் பிரான், வில்லிபுத்தூரா, விஷ்ணு சித்தர், இப்படி பல சிறப்பு பெயர்கள் உண்டு. அவர் பிரபந்தங்கள் இயற்றி பிரமாதமா பாடுற காட்சியை மகாலட்சுமியே நேர்ல வந்து பார்க்கணும்னு பிரியப்பட்டாங்க. மகாலட்சுமியே நேர்ல வந்து பார்க்கணும்னு பிரியப்பட்டாங்க. அந்த விருப்பத்தை திருமானவன்கிட்ட ஒரு நாள் திருமகள் தெரியப்படுத்துறாங்க. எப்படி? சுவாமி, பூவுலகில் பாண்டியன் சபையிலே பொற்கிழி பரிசு பெற்ற பட்டர்பிரான் தங்களுக்கு பூமாலை தொடுத்து சூட்டுவதுடன் அமைதினும் இனிய தமிழில் பாமாலையும் தொடுத்து பாடுகின்றார். பல்லாண்டு பாடிய அத்தொண்டன் தங்கள் மேல் பாடும் திவ்ய பிரபந்தங்களை அடியால் நேரிலும் காண வேண்டும். அதற்கு திருவருள் புரியுங்கள் சுவாமி. லட்சுமி, இனிமையோடு என்னை பாடும் தொண்டர்களுக்கு நான் என்றுமே அடிமைதானே. உன் எண்ணத்தை இப்போதே நிறைவேற்றுகிறேன். அந்த விஷ்ணு சித்தனுக்கு செல்வியாக நீ சென்று வளரு. சில காலம் அவன் சொல்லின் வல்லமையை உடன் இருந்து பார். பிறகு நம்மை வந்து அடைவதற்கு அருள் செய்கிறேன். பெருமானே, பாண்டியன் சபையிலே பெரும் பாண்டித்யம் உள்ளவர்கள் முன்னிலையிலே என்னுள் நீ புகுந்து இணையற்ற தத்துவங்கள் பேசி எவருக்குமே கிடைக்காத பொற்கிழியை எனக்கே கிடைக்க அருள் செய்தாய். திருமாலே, தினமும் மலர் பறித்து மாலை தொடுத்து உனக்கு சூட்டி வருவதையே பெரும் தொண்டாக மதித்து செய்து வருகிறேன். பூமாலையே சூட்டி வரும் நான் அவ்வப்போது பாமாலையும் தொடுத்து அதையும் உனக்கே சமர்ப்பித்து வருகிறேன். இரண்டையும் ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் செய் கண்ணா. பெண் குழந்தை யாருடையது? எங்கு எப்படி வந்தது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. பெருமானே, பொன்னை கொடுத்த நீதான் இந்த பெண்ணையும் கொடுத்தாயோ? இதுவும் உன் கட்டளை என்றால் இன்று முதல் இந்த குழந்தையை நானே வளர்த்து வருகிறேன். உன்னால் கிடைத்த இந்த குழந்தைக்கு இன்று முதல் கோதை என்று பெயர் சூட்டி இதை உனக்கே அர்ப்பணிக்கிறேன். என்னையும் இந்த குழந்தையும் காப்பது உனது கடன், உனது கடன். ஏன் கண்டதை போட்டு உடைக்கிறேன்? வாயால கொடுத்தா நான் வரமாட்டேனா? சத்தம் வாயால கொடுத்தா நோக்கு எங்கடி கேட்கிறது? ஆமா, வாயால பேசுங்க. சைகை எதுக்கு? எல்லாம் நேக்கு கேட்கறது. துப்பிட்டு வந்து பேசுறேங்கிறா? தொலையாண்டி சிரமம். கேளுங்க, சொல்லுங்க. பகவானுக்கு மாலை தொடுத்து போட்டு சதா பாடிண்டே இருக்காரு ஒருத்தர். அடே, விஷ்ணு சித்திர பத்தி சொல்றிய? இல்ல, விஷ்ணு சித்திர பத்தி சொல்றேன். அவருக்கு
தோட்டத்துல ஒரு பொன் குழந்தை கிடைச்சதோ இல்லையா? ஆமா, அதுக்கு போதேன்னு பேர் வச்சு ரொம்ப எல்லவோ வளர்ந்துட்டு வர்றாரு. ஆமா, அந்த குழந்தை நல்லா கொழு கொழுன்னு வளர்ந்து அழகா இருக்கிறது. அதுக்கு என்னடி இப்போ? அதுக்கு ஒண்ணு இல்ல, இன்னைக்கு கிளம்புற அந்த குழந்தை தெருவுல விளையாடிட்டு இருந்தது. நான் அதை அப்படியே ஆசையா தூக்க போனேன். அப்போ அடுத்த அத்தை மாமி இருக்காளோ இல்லையா, அவ குறுக்க வந்து அந்த குழந்தைய நான் தொடப்படாதுன்னு சொல்லிட்டா. என்ன பேசாத இருக்கிறேன், நான் சொல்றது காதுல விழறதா இல்லையா? நேற்று காதல விழறதான கேக்குறிய? கர்மாமனு திட்டுறா. கடவுளே, திட்டுங்கோ, நீங்களும் திட்டுங்கோ. ஏண்டி, எதுக்காக அந்த மாமி உன்னை தொடப்படாதுன்னு சொல்லிவிட்டா? புரியலையா? புரியலடி. எனக்கு குழந்தை இல்லையா, நான் தொட்டா தோஷம் வந்துடுமா, என்ன மலடின்னு சொல்லாம சொல்றேன். இதையெல்லாம் கேக்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? ஏண்டி ரங்கு, நோக்கு குழந்தைன்னு ஒண்ணு இருந்தா அந்த கோதை மேல இவ்வளவு ஆசை இருக்குமா? போதும், எதுக்கு எதையோ சாக்கு சொல்லி சமாளிக்காதீங்க. அதாவது பிராப்த வேணும்டி. என்ன பேசாம இருங்கிறடா? முடியாது. போற மாதிரி நேக்கு உடனே ஒரு குழந்தை வேணும். என்னடி சொல்றே? கோதை, கோதை, எங்கம்மா சென்றிருந்தா இவ்வளவு நேரம்? அப்பா, வீதியில் மணல் வீடு கட்டி விளையாடி கொண்டிருந்தேன். அப்படியா? ஒரு பாடகர் பாடிக்கொண்டே வந்து என் மணல் வீட்டை கலைத்து விட்டார். உடனே எனக்கு பெரிய கோபம் வந்து விட்டது. அவரை பார்த்து, உங்களுக்கு கண் தெரியவில்லையா என்று கேட்டேன். என் கேள்விக்கு பதில் சொல்லாமல் எடுத்ததற்கெல்லாம் நாராயணா நாராயணா என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நாராயண, என்னப்பா இது, நீங்களும் அதையே சொல்கிறீர்கள்? ஒரு நாள் ஒரு பொழுதாவது அவன் திருநாமத்தை உச்சரிக்காவிட்டால் வாழ்வில் உயர்வேதம்மா. யாரப்ப அந்த நாராயணன்? உன்னையும் என்னையும் படைத்தவன், உலகத்திற்கே படியளப்பவன், நீ உலகத்தையும் அளந்தவன். அடே அப்பா, அவ்வளவு பெரியவரா? முதலும் முடிவுமில்லாதவன் அந்த கமல கண்ணன். கண்ணன், அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்பா, கேட்க ஆசையாக இருக்கிறது. அந்த ஞானத்தவன் நன்னடை அழகை வானத்தார் சொன்னாலும் முற்றாதே. மையத்தில் நான் ஒரு சிறியேன், என்னால் எப்படி வர்ணிக்க முடியும்? எதற்காக கண்ணன் என்று பெயர் வந்தது? அழகான கண்களை உடையவன், நம்மையெல்லாம் கண்களைப் போல் காப்பவன், கோடானு கோடி பக்தர்களின் கண்களுக்கு நேரில் காட்சி தந்தவன். அவன் எப்படிப்பட்டவன்? ஞானியர்க்கு தலைவன், பக்தருக்கு தாசன், நல்லவர்க்கு நண்பன், உன்னை போன்ற குழந்தைகளுக்கு விளையாட்டு கண்ணன். விளையாட்டு என்றால் அந்த கண்ணனுக்கு அதிக ஆசையா அப்பா? அவன் பிள்ளை விளையாட்டே ஒரு பெரும் கதை. அதை எனக்கு சொல்லுங்கள் அப்பா. பிள்ளை பருவத்திலே அவன் கோகுலத்தில் ஆடிய நாடகத்தை யாரால் சொல்ல முடியும்? இருப்பினும் உன் அன்பு கட்டளைக்காக சிலவற்றை சொல்கிறேன், கேளம்மா. வெண்ணெய் இருக்கிற உரியில் இருக்கிற வெண்ணெய், பால், தயிர் எல்லாத்தையும் நீயே தின்னு தீத்துடாத. இப்படி திருடி தின்றதுக்குன்னே பிறந்தவங்க நாங்க தான். ஆகையினால முதல்ல எங்க கிட்ட கொடு, நாங்க சாப்பிடுறோம். நீயே தள்ளி இருந்து நாங்க திங்கிறத வேடிக்கை பாடுற. ஆகட்டும், நீ ஆறாமலே. சரி சரி, முதல்ல எடுக்கிற பானைய எங்கிட்ட கொடு, அதுலதான் நிறைய இருக்கும். இந்தா. கொண்டா. ஏண்டா பட்டி சுட்டதடா, கை விட்டதடா. உன் சத்தம் கேட்டு யாரேன்னு வரப்போகிறார்கள். நம் பாடு ஆபத்தாக முடிய போகிறது. நான் இருக்க பயமே, கவலையை விடு, சக்தியை எடு, என்னிடம் கொடு. ராமா, எல்லாத்தையும் நீயே திங்கிறியாடா? விடுறா, ஏற்கனவே வீங்கி போயிருக்க, இன்னும் சின்ன வெளிச்சு போயிருவ. பேசாம விடுறா. ஏ ராமா, அங்க என்ன பாரு. ஆஹா, என்ன பிரமாதம். அருமை. எருமை திருட்டு பசங்களா, என்ன கேட்டிருந்தா கொடுத்துக்க மாட்டேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? பசி காது அடைக்குது. இன்னைக்கு உனக்கு ஒண்ணும் கிடையாது.
எல்லாத்தையும் நாங்க தான் சாப்பிடுவோம். சாப்பிடுறீங்களா? இரு சத்தம் போட்டு தெருவுல போறவங்க வரவங்க அத்தனை பேரையும் கூப்பிடுறேன். சாப்பிடு. என்னோட பெரிய தொந்தரவு. எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டியே, உனக்கு வேண்டாம்? கொஞ்சம் சாப்பிடு கிருஷ்ணா. நீ சாப்பிடலன்னா பொக்கு போயிடுவா. ராமா, என்னை ஏமாற்றாதே. ஏமாத்துறதாண்டா என் தொழில. கொடுக்கறாயா இல்லையா? மாட்டேன். கொடுக்க மாட்டேன். மாட்டேன். கொடுடா. 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 அடப்பாவிகளா. உள்றா, உள்றா, உள்றா. கிருஷ்ணா, நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லிடாதடா. இன்னைக்கு வீட்டுல இருக்கிற வெள்ளை பால் தயிர் காணாம போகுதுன்னா நீங்களே அப்படி பீடித்தீங்களா? கண்ணா, என் கண்ணு இல்ல, இப்படி வாப்பா. உனக்கு வேணும்னு கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேன். ஏன் இந்த அவதாரங்களை கூட சேர்த்துக்கிட்டு அக்கிரமம் பண்றேன்? இங்க வா. என்ன யார பார்த்து அவதாரம்ங்கிற? கிருஷ்ணனை விட நான் தான் அழகா இருக்கிறேன்னு தினக்கு எங்க அம்மா திஷ்டி சுத்தி போடுது. புடவை கட்டினா உன்னை விட நான் தான் அழகா இருப்பேன். அட ராமா, நல்ல புள்ளைய கூட சேர்ந்து ஏடா கெடுக்கிற. நாங்க திங்கும் போது நீ வந்து ஏன் கெடுக்கிற? உங்க வீட்டுல வெண்ணெய் பால் தயிர் இல்ல, அத தின்னு தொலைக்கா என்ன? திருடி தின்னா அதுல இருக்கிற ருசியே வேற. என்னடா கிருஷ்ணா, இன்னைக்கு கைய கால கட்டி போட்டு ஒடிச்சு எங்கடா ஓடுற? எனக்கும் வீட்டுல இருக்கிற வெண்ணெய் தயிர் பாலெல்லாம் காணோம்னா நீதான் இப்படி கண்ணு மண்ணு தெரியாம அள்ளி கொட்டிக்கிறியா? பேசாதடி. இந்த திருடி திங்கிற வாய்க்கு சூடு போட்ட தாண்டி நீ வாடிக்கு வருவ. விடாத. குத்து, கொள்ளு, வெட்டு, திருண்ண கை ரெண்டையும் துண்டு துண்டா நறுக்கு, போடு, சூடு. என்னமா திருடுறா? அத்தை, என் மேல ஒரு தப்பும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராமனும் இந்த கண்ணனும் தான். அப்படியா சமாச்சாரம்? ஆமா, அதேதான் சமாச்சாரம். கண்ணா, இப்படி வா சாமி. என்னது அளக்குற? போகாத. நடிக்கிறா. செல்லமா கூப்பிட்டு கிட்ட போறோம்னு உன்னையும் கட்டி போட்டுருவா. என்னடி கிறுக்க வேண்டியிருக்கு? மூஞ்சில குத்து. ஏன்பா, உன் கூட விளையாடுறதுக்கு குழந்தைகளே கிடைக்கலையா? இந்த குரங்கு தானே கிடைக்குது? அத்தை, அப்படி சொல்லாதே. குரங்குகளின் ஆதரவில் தானே ஸ்ரீராமன் ராவணனை வெல்ல முடிந்தது. அப்படி மறக்கு. இப்ப என்ன சொல்ற? ராமாயணத்துல வந்த குரங்கு பாலம் கட்டிச்சு. இந்த குரங்கு பல்ல கழட்டும். கழட்டும் கழட்டும். அப்பா, இனிமே நீ குழந்தைகளோடு சேரு, இந்த பூதத்தோட சேராத. அவனோட தான் சேருவேன். அப்படி சொல்றா? அப்படி சொல்லாத கண்ணு. அப்படித்தான் சொல்லுவேன். அப்ப உங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். சொல்லு. சொல்லட்டுமா? என்ன பயமுறுத்துற? யார்கிட்ட வேணா போய் சொல்லு. துணிஞ்சுதான் நாங்க இருட்டியா பரப்பிட்டு வந்திருக்கிறோம். இன்னொரு தடவை என்ன டாயில கூப்பிடாத. அப்படித்தான் கூப்பிடுவேன். என்னடா பண்ணிடுவா? சட்டியை போட்டு உடைக்கிற மாதிரி உன்னை கீழே போட்டு உடைச்சிருவேன். நீ வாடா கிருஷ்ணா, அடுத்த வீட்டு ஊருக்கு போலாம். நேரா எல்லாரும் சந்தையில இருந்து வரீங்களா? இல்ல இந்த வீட்டுல சோறு போடுறாங்கன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா? ராமா, பேசாம வாருங்கள் அம்மா, வாருங்கள். எங்கு வந்தீர்கள்? என்ன விசேஷம்? யசோதம்மா, உங்க கண்ணன் செய்யற துஷ்டத்தனத்தை சொல்லி உங்களை கண்டிக்க சொல்லலாம் வந்தோம். ஆமா, நீ செய்யற துஷ்டத்தனத்தை உன் புருஷன் என்கிட்ட சொல்றான். உன்னை யார் கண்டிக்கிறது? ராமா, அம்மா ஒன்னா ரெண்டா இன்னைக்கு பூராவும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அம்மா, இந்த தரதலையோட உங்க குழந்தைய சேர விடாதீங்க. முடிவா சொல்றேன், உங்க பிள்ளைய நல்லா கண்டிச்சு வைங்க. இல்ல எங்க கோபத்துக்கு ஆளாக வேண்டி வந்துடும். அப்புறம் எங்க மேல குத்தம் சொல்லாதீங்க. அம்மா, மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏதோ சிறுபிள்ளைத்தனமாக தவறு செய்து விட்டான். இனி இப்படி நடக்காமல் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் எல்லோரும் போய் வாருங்கள் அம்மா.
என்ன சத்தம்? ஆமா, இது என்ன முந்தாணி விளையாட்டு? உங்க கண்ணு முன்னாடியே இந்த அக்கிரமம் நடக்குது. நீங்க இல்லாத இடத்துல இனி என்ன நடக்கும்? கட்டு போட்டு ஆடாத நில்லு. அம்மா, நீங்களே சொல்லுங்க. நாங்க 2 பேரும் இந்த நாளே நிக்கிறோம். இவங்களா முடிச்சு போட்டுக்கிட்டு நாங்க போட்டோம்னு அனாவசியமா பழிய சுமத்தி நடிக்கிறாங்க. ராமா, எங்க வீட்டு பக்கமா கைய கால நறுக்கி வச்சு போட. அம்மா, வீட்டுல ஓடு பிரிச்ச மாதிரி இல்ல? ராமா, பேசாமல் இருக்க மாட்டேன். அம்மா, நீங்கள் எல்லோரும் போய் வாருங்கள், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். ஆகட்டுமா, அப்புறமா பாக்குறோம். பாத்தீங்களா, அடுக்கு பாத்திர மாதிரி வரிசையா வந்து வரிசையா போகுதுங்க. என்னாடி என்ன சிரிப்பா சிரிக்கிறீங்க? எப்படி இருக்கு உடம்பு? பாத்தியாடி நாட்டாமக்காரர, ரொம்ப அழகா இருக்கு. என்னடி சிரிப்பு வேண்டி இருக்கு? போய் வேலையை பாருங்க. சிரிக்கிறாளுவ அவ்வளவு கிடக்குறாளுங்க. நீ போடி. இழுக்காதடி. பாடி மெதுவா போடி. இழுக்காதடி. அம்மா, நாட்டாமக்கார வந்திருக்கேன். கும்பிடுறேனுங்க. கும்பிடுறானுங்க. நானும் பாருங்க. பையா நாட்டாம, எங்க வந்த? நீ சும்மா இருறாள. யசோதையம்மா, உங்க கண்ணன் செஞ்ச அக்கிரமத்தை பாத்தீங்களா? அம்மா, கண்ணை விளையாடுறதுக்கு ஏன் தாடியும் இவ தலைமுடியும் தானா கிடைச்சது? கண்ணா, இதெல்லாம் என்னடா குறும்புத்தனம்? ஆமா, இதெல்லாம் என்னடா குறும்புத்தனம்? எனக்கு முடிச்சு அவுக்கு தான் தெரியும், போட தெரியாதுன்னு அப்பவே சொல்லல. வேண்டா கிள்ற. சரி சரி, அழுத்து விடுங்கள். பரத பயல, பணமரம் நான் நினைச்சு பாயிரடா. மண்டி பயல, மனுஷன்டா. அம்மா, இந்த பயலையா அவுத்து விட சொல்றீங்க? இத ஆலமரத்து விழுதுன்னு நினைச்சுக்கிட்டு இதுல எல்லாம் ஊஞ்சல் ஆடுவான். ஐயோ, எழுப்பாதீங்க. கண்ணா, அழுத்து விடு. அவரு கண்ணா. அப்பா அப்பா. அம்மா, புள்ள பருவத்துல கண்டிச்சு வளர்க்கலன்னா பெரிய வயசான உடனே ரொம்ப வேதனைப்படுவீங்க. ஊருக்குள்ள கண்ணு இந்த மாதிரி விளையாண்டுகிட்டு இருந்தா ஊரு ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்க. என் மேல ஒண்ணும் குறை சொல்லப்படாது, நான் சொல்லிவிட்டேன். அம்மா, அந்த திருஷ்டி பரிகாரம் இருக்குது பாருங்க. என்ன தானே? ஒன்னதான். இதுல உனக்கு சந்தேகம் வேறையா? அதோட நம்ம கண்ணனை சேர விடாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். இதுவே முதலும் கடைசியுமாக நினைத்து இம்முறை மன்னித்து விடுங்கள். இனியும் இப்படி நடக்காமல் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். சரிங்கம்மா, நான் வர்றோம். நான் வர்றேம்மா. கண்ணா, இப்படி வா. குற்றத்திற்கு தகுந்த தண்டனை கொடுக்கிறேன். என்னோடு வா. நான் இல்ல, எல்லாம் கண்ணன் தான். என்னிடமே குறும்புத்தனமா? உன்னை சும்மா விடக்கூடாது. கட்டி போட்டால் தான் வழிக்கு வருவான். இரு இரு. கண்ணா, இன்னைக்கு என்னடா விளையாட்டு விளையாடலாம்? போடா, உன்னோடு வா, உன் வீட்டுக்கு போ. அண்ணா, நீ என்னடா பண்ற? என்ன கண்ணா, மண்ணா திங்கிற? மண்ணையா திங்கிற? அம்மாடு சொல்லுமா? எப்போதமா கண்ண மண்ண திங்கிறான், கண்ண மண்ண திங்கிறான், மண்ண திங்கிறான். அண்ணா, மண்ணையா திங்குற? வாயை திற, திற வாயை.